அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை முழுமையாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராஜ யோகாதிபதியான சனியும் இணைவது பொதுவாகவே அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியுடன் ராசியின் அதிபதி இணைவதால் இரட்டிப்பு நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருப்பதால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவால் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இரு கிரகநிலைகளுக்குமே வலுவான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே சென்ற வருடங்களில் இந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை சிறப்பாக கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குறைகளை கூட முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உருவாகிறது. தங்களுடைய வாழ்வில் பெரிதாக இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமையும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து 30ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். சூரியன் புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக உண்டு. இந்த வேளையில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருக்கும் போது புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைப்பதால் இரட்டிப்பு நன்மை உறுதியாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத்தருகிறது. சனி 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானமாக 6இல் ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராகு யோகஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. விரயத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் அனைத்து விதமான விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதைவிட மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராஜ யோகாதிபதியான சனியும் இணைந்திருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, மாணவ மாணவியரின் கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் எப்படி அமைய போகிறது, ஒவ்வொரு துறையிலும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது ஒரு அரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக சுக்கிரன் மற்றும் சனி பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகநிலைகளும் பொதுவாகவே இணையக்கூடிய வேலை என்பது தொழில் வளம் சிறப்பாக அமையும். நிரந்தர வருமாயையும் நிரந்தரமாக பல்வேறு வகையில பல பணிகளை செய்வதற்கான யோகமும் கிடைக்கும். காரிய தடைகள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான புதிய பணிகளை மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே குடும்பத்தில் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப செய்திகள் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திக்குமுக்காடக்கூடிய வகையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக
மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை விழிப்புணர்வுடன் செய்வதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை கூட உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், சாதகமற்ற சூழல், வேலையில்லா தன்மை போன்ற அனைத்திலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு மனக்குறை நீங்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்தாலும் கூட அதை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செய்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பெயர் புகழ் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகள் மிக சிறப்பான வரவேற்பை பெறும். பல்வேறு வகையில இருந்து வந்த கலைத்துறை ரீதியான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக எதிர்பார்க்கலாம். மாற்று கட்சியில் இருப்பவர்கள் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும், உங்கள் கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமையலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களையும் யூகங்களையும் இந்த தருணத்தில் மேற்கொண்டு நிறைவான முன்னேற்றத்தை திருப்திகரமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் விளைச்சலும் வருமானத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரயம் கட்டுக்குள் வந்து பணிகள் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான நெருக்கடிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.